பொறுத்திருந்து மேல் மாகாண சபையில் தான் ஓரளவேனும் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு காரணம் மக்கள். நிச்சயமாக இப்போது மக்களுடைய சிந்தனையிலையும் கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உள்விவகார. உதாரணமாக கஜமுகன் இந்த இடத்துல நான் அந்த டெல்லி விவகாரத்தை கொஞ்சம் குறிப்பிட வேண்டும். ஒரு நிமிடம். டெல்லியிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் காங்கிரசினுடைய ஆட்சிதான் 15 ஆண்டுகளாக இருந்தது. ஷீலா தீக்ஷித் காங்கிரஸை சேர்ந்தவர் டெல்லியினுடைய முதல்வராக இருந்தால், ஆம் ஆத்மி கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி 2012ஆம் ஆண்டு அங்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 2013ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே அவர்களுடைய 70 சொச்சம் ஆசனங்களிலே 26 ஆசனங்களை அந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது. அதிலே குறிப்பாக அந்த கட்சியிலே வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்ட அனைவருமே எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாதவர்கள். ஆனால் அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டவர்கள். இதில் ஒரு விடயம், டெல்லிக்கு சென்ற போது அந்த அவர்களுடைய ஃபவுண்டர்ஸ், இதுல கோ ஃபவுண்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, அமைக்கப்பட்டது இடை அமைப்பாளர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதன் உண்மையான அமைப்பாளர் பிரசாந்த் பூஷன் எனப்படும் ஒரு வழக்கறிஞர். இந்தியாவிலே அதிகபட்ச மக்கள் சார்பான வழக்குகளுக்கு முகம் கொடுத்த சட்டத்தரணி, அதே நேரம் வெற்றி பெற்ற சட்டத்தரணி என்கின்ற விடயத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் பிரசாந்த் பூஷன். இதிலே எக்கச்சக்கமான, அதாவது குடிர்போர்வை தேவை டெல்லி மக்களுக்கு, அதில் வெற்றி பெற்றிருந்தார். அதே நேரத்தில் பெண்களுக்கான வன்முறை, அசிட் வீச்சு, இதற்காக அவர் PLI என்று சொல்லப்படுகின்ற PIL என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சார்பான விருப்ப வழக்குகள் போட்டு அதிலே வெற்றி பெற்றிருந்தார். அதாவது அவர்களுடைய கடந்த 20 வருட காலத்திலே கிட்டத்தட்ட அவர் ஒரு 100க்கு மேற்பட்ட மக்கள் சார்ந்த வழக்கை எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், எந்த விதமான கொடுப்பனவும் இல்லாமல் வறுமை மக்களுக்காக அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரைத்தான் முதல் மக்கள் அங்கீகரித்திருந்தார். இதில் சிறப்பான விடயம் பாருங்கள், எந்தளவு தூரம் ஒரு ஜனநாயக நிலை இந்த ஆத்மா இருக்கின்றது. அதன் பின்னர் அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு தொழில்நுட்பவியல் அல்லது பொறியியல் துறையை சார்ந்த இயந்திரவியல் துறையை சார்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல மனிதரை கண்டு அவரிடம் இந்த கட்சியை ஒப்படைத்து கொண்டு செல்லவிட்டு இவர் பின்புலமாக அதை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இது நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஆளுக்கு தான் போகுது. ஆக இந்த விட்டுக் கொடுப்பு என்பது எவ்வளவு தூரம் அந்த கட்சியை மக்களிடையே கொண்டு சென்றிருக்கின்றது. அதே நேரத்தில் நான் கூற வந்தது, காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வெறுப்பின் நிமித்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட வாக்குகளை அளிக்காமல் ஆம் ஆத்மிக்கு வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அதுபோன்று இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி மீது ஒட்டுமொத்தமான ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதே போன்று அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய நிலைப்பாடு மேல் மாகாணத்தினுடையது என்னது என்பது இப்பொழுது தெரிய போகிறது. இப்படியான நேரத்திலே ஒரு மூன்றாவது சக்தி வலுப்பெருமாக இருந்தால், ஒரு மூன்றாவது சக்தி தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமல்லாமல் அனைத்து மக்களையும் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துமாக இருந்தால் அந்த சக்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மேல் மாகாண சபையில. இந்த விடைக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சேர்க்கிறதாக இருந்தால், ஆம் ஆத்மி என்பதற்கான உண்மையான அர்த்தம் காமன் மேன், சாதாரண மக்கள். ஆகவே அங்கே அந்த கட்சி மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசவில்லை, மக்களுடைய பிரச்சனை சார்ந்துதான் பேசியிருந்தது. அது சார்ந்த ஒரு கட்சி இருக்குமாக இருந்தால் எந்த நாட்டிலும் நான் நினைக்கின்றேன் மக்கள் அதற்கு சார்பாக இருக்கலாம். அதிலே குறிப்பாக அந்த தகவல் அறிந்து கொள்ளும் உரிமை சுதந்திரத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு முத்தாய்ப்பு டெல்லியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் சார்ந்த தகவல்களை அந்த மொழியிலே பெற்றுக் கொள்ள வேண்டியதற்கான அந்த அடிப்படையை ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் தான் முன்னிறுத்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பான ஒரு பார்வை, வாழ்த்துக்கள். அடுத்து, ஃபேமிலி வேல்யூஸ், குவீன் கிரவுண்ட்ஸ் கேமரூன் asserts herself as head of Commonwealth, no drawing street input in her Christmas message என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு குடும்ப பின்னணி, குடும்பத்திலே வெவ்வேறான கருத்துக்கள் கொண்டவர்கள் இருக்க முடியும் என்று இந்த நத்தார் விசேட செய்தியிலே நமது ராணி அவர்கள், நமது ராணி என்னும் கூறலாம், உலகின் ராணி அவர் கூறியிருக்கின்றார். இங்கிலாந்தினுடைய எலிசபெத், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று வர்ணிக்கப்பட்ட பிரித்தானியாவினுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய மகாராணி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். டெலிகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த செய்தியை இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. ஏனென்றால் கேமரூன் இலங்கையிலே எப்படி நடந்து கொண்டார் என்கிற விவகாரத்தை ஒரு பக்கமாகவும், ராணியினுடைய கிறிஸ்துமஸ் செய்தி ஒரு பக்கமாகவும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.
அடுத்தது ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தி, we don't select presidential candidates at cocktails. UNP all UNP monks want Sajid to join LC என்கின்ற செய்தியாக இருக்கின்ற லீடர்ஷிப் கமிட்டி என்கின்ற தலைமைத்துவத்துக்குள்ள சஜித் சேர வேண்டும் என்கிற செய்தி ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இது அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிக்குகள் ஒன்றிணைந்து இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். அதே தருணம் UNP பொதுவாக சொல்லியிருக்கின்ற விடயம், தாங்கள் இரவு போசன விருந்தின் போது, இரவு நேர களியாட்டை கேளிக்கை விடயங்களின் போது நாங்கள் தலைவர்களை அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது இல்லை என்று எதை மையப்படுத்தி இந்த செய்தி வந்திருக்கோ தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் கஜமோகன் இது இப்படி சொல்லலாம், we don't select presidential candidates at cocktails. இப்பொழுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொது வேட்பாளராக கொண்டு வந்து அவரை வைத்து அந்த தேர்தலை வெல்லலாம் என்று ஒரு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன் இதை அவருக்கு மறைமுகமான ஒரு அடி போன்று இருக்கிறது. இது இப்பொழுது உங்களுக்கு அந்த காக்டெயில் என்று சொன்னவுடன் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கு. பழைய ஞாபகங்களை எடுத்து நோக்கும் போது அந்த புத்தகத்தை பிரட்டி பார்க்கலாம். ஜெஃப்னா போன் கனேடியன் woman MP here on fact finding mission என்கிற செய்தியா இருக்கு. இங்கே வித்தியாசமாக இருக்கிறது. தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் சும்மா வேற மாதிரி ஒரு சாதனை பெண்மணி, தமிழ் பெண்மணி. ஏனென்றால் இன்னொரு நாட்டிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய ராதிகா சிட்சாபேசின் இலங்கை வருகை தந்திருக்கின்ற சுற்றுலா விசாவில் நாம் போய் கதைப்பதற்கு இல்லை, தனிப்பட்ட முறையில் வேண்டும் என்றால் போய் அவருடன் பேசலாம். அதனிடம் நகுலேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார், அதை விட்டு வந்திருக்கின்றார். அந்த நேரம் பார்த்து இங்கே தி ஐலண்ட் பத்திரிகை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாழ்ப்பாணத்திலே பிறந்த கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் தகவல் சேகரிக்கும் நோக்கில் இலங்கை நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்த வீசா சுற்றுலா வீசா, அதிலே வந்திருக்கிறார் விடுமுறையை கழிப்பதற்காக. அநேகமாக ஐரோப்பிய தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஏப்ரலில் அல்லது டிசம்பரில் இலங்கைக்கு வருவது வழமை. வந்தாலும் நிச்சயமாக அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போவார்கள், அங்கு இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் பார்ப்பார்கள். இவரும் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அனந்தி சசிதரன் வடமாகாண சபை உறுப்பினர் இவரோடு சென்று கலந்துரையாடி இருக்கிறார். அதுபோன்று பிரத்யேக சந்திப்புகளை நடத்துகிறாரே தவிர அவருடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அவர் அரசியல் ரீதியான விவகாரங்களில், அரசியல் ரீதியான அணுகுமுறைகளில் நேரடியாக ஈடுபட முடியாது. இதற்கு முன்னர் எங்களுக்கு இவருடைய கதையும் தெரியும். தமிழ் மகா பிரபாகரன் இந்திய ஊடகவியலாளர். நான் இதே பத்திரிகை தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி நாங்கள் கொடுத்திருந்தோம் நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன். அந்த பத்திரிகையில போடப்பட்டிருந்த ஒரு செய்தி என்னவென்றால், இந்த தமிழ்மா பிரபாகரன் என்கின்றவர் வெளிநாட்டுக்கு, அதாவது இங்க வரும்போது அவரை அழைத்து வந்தவர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் என்று போடப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினரே இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரியாத ஒரு ஊடகவியலாளர்களால் இந்த கட்டுரை வரையப்படுகிறது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் யார் அவர் என்று. இதுதான் வேதனையான ஒரு விஷயம். அது வேதனையான ஒரு விஷயம். அதாவது இப்ப நாடு கடத்தப்பட்ட அந்த ஊடகவியலாளர் யார் என்று அவர் கேட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த விளைவுகள் முடிந்தவுடன் கதைப்பதுதான் சிறந்தது. நீங்கள் கூறுவது சரி. இந்த விடயத்திலும் இவர் வந்தார், போன பின்பு இவரை பற்றி எப்படியான எதிர்வலைகள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். மார்ச் மாதம் இன்னும் 3 மாதங்களில் ஜெனீவா அமர்வு இருக்கிறது. அவ்வளவுதான். அதை மட்டும் சொல்லுவோம், அதை மட்டுமே சொல்லுகிறோம். அடுத்த செய்திகளுக்கு செல்ல நாங்கள் தமிழ் பத்திரிகையுடைய செய்திகள் அவசரமாக செல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. யார் ராதிகா சிட்சாபேசன் என்று தெரியாத பல தமிழர்கள் இலங்கையில் இருந்தால் இதோ நீங்கள் பார்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு. மிகவும் பிரபலியமான பெண்மணி, தமிழ் பெண்மணி என்பதையும் நாங்கள் கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து அரசாங்கம் எதை செய்தாலும் அதை எதிர்ப்பதை கூட்டமைப்பின் நிரல் புலி ஆதரவு புலம்பெயர் மக்கள் பின்னணியில் அமைச்சர் கெஹலிய தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த புலம்பெயர் மக்கள் என்று சொல்லுகின்ற இந்த சொற்பதம் அரசாங்கத்துக்கு சார்பானதா எதிரானதா என்று நான் இந்த பிரஸ் ரிலீஸ் செய்ய வந்ததன் பின்னர் எனக்கே ஒரு கலேபிகரமாக இருக்கிறது. உங்களுக்கும் அப்படி இருக்கிறதா? வணக்கம். கொஞ்சம் இருக்கிறது கஜமோகன். இதிலே குறிப்பாக புலம்பெயர் மக்களினால் அரசாங்கத்துக்கு நிறைய அந்நிய செலாவணி கிடைக்கிறது. ஆனால் இவர்கள் கூறுகின்ற பொழுது புலம்பெயருக்கு முன்னர் ஒரு அடைமொழியை சேர்த்துக் கொள்கிறார்கள், புலி ஆதரவு புலம்பெயர் என்று. ஆனா அந்த சொல்லப்படுகின்ற அடைமொழியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு தான் இணைந்திருக்கிறார்கள். கேபி என்ற ஒருவர் இருக்கிறார். பல செய்திகள் இருக்கிறதா பார்க்கிறேன். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை குறித்து 2015ஆம் ஆண்டிலே இறுதி தீர்மானம். அடுத்த வருடம் இலக்கு வினாத்தாளில் பரீட்சை. கல்வி அமைச்சர் பந்துல கூறுகிறார். முதல் சொன்னார்
அன்றிலிருந்து வருவோம். நாங்க இது இந்த ஒவ்வொரு விடிய நேரமும் நாங்கள் தான் கருத்திருக்கிறோம். இதை இல்ல சிறுவர் தினம் அன்று இந்த செய்தி, அதன் பின்னர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர் தினத்துல நான் வந்து இந்த இனிமேல் வெளியிட மாட்டேன் பிறகு சொன்னார் புலமை பரிசே வேணாம். பிறகு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் பெரிய போர்க்கொடியை தூக்கி இருந்தன. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு புலமை பரிசு கிடைக்குது. அப்போது நான் சொன்னேன், அப்போது கூட விடுதலையில் இந்த குழந்தைகளுக்கு கண்டு இப்போது மீண்டும் இலகு முறையிலே பரீட்சை வைப்பதற்கான முயற்சியை தாங்கள் குறித்து ஆராய்கிறோம் என்கிற செய்தி ஒன்று வருகிறது. அதாவது இப்ப ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு சலூனுக்கு சிகை அலங்கார நிலையத்திற்கு போவோமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நாவிதர் எங்களுடைய தலையிலே முடிவெட்டி பார்ப்பார் தானே, கஜமுகன் பயிற்சி எடுப்பார் தானே. இது போன்று அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் விவகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு கல்வி அமைச்சர் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் போல நான் நினைக்கிறேன். உயர்தரத்தை எப்படி நடத்துவது, சாதாரண தரத்தை எப்படி நடத்துவது, அது போன்று. ஆனால் அந்த சிறுவர்கள் பலிக்கடாக்கள் பாவம். இப்பொழுது இலகுபடுத்தப்பட்ட வினாத்தாள்களை தந்துவிட்டு 2015ஆம் ஆண்டு தீர்மானிப்பார்களாம் இனி பரீட்சை வைப்பதா இல்லையா என்று சொல்கிறார். அடுத்த செய்திக்கு நாங்கள் போகலாம். பொது வேட்பாளராக சந்திரிகாவை களமிறக்குவது குறித்து தீர்மானம் இல்லை, கூட்டமைப்புடன் பேசுகிறோம், ஐக்கிய தேசிய கட்சி எம்பி காயந்த கருணாதிலக்க தெரிவிப்பு என்கிற செய்தியாக. இந்த இடத்துல இன்னும் ஞாபகப்படுத்த வேண்டும், இன்றைய தினம் நாங்கள் இந்த பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை ஒரு 7:15 மணி அளவில் வரையாவது நாங்கள் எடுத்து செல்லலாம் இருக்கின்றோம். இப்ப நாங்கள் எடுக்கலாம். பொது வேட்பாளராக சந்திரிகாவை களமிறக்குவது குறித்த தீர்மானம் இல்லை, கூட்டமைப்புடன் பேசுகிறோம், ஐக்கிய தேசிய கட்சி எம்பி காயந்த கருணாதிலக்க என்கின்ற செய்தி. இங்கே நாங்கள் நேற்று காக்டெயில் செய்தியை பார்த்தோம், நேற்று வந்த காக்டெயில் இன்று பார்த்தோம். இப்போது தமிழ் பத்திரிகையில் இப்படி வந்திருக்கிறது. அரசியல் தீர்வு காண்பதற்கு ஆளும் தரப்பும் கூட்டமைப்பும் நெகிழ்வுடன் செயற்பட வேண்டும், அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறுகின்றார் என்கிற செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எப்போது நெகிழ்வோடுதான் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் இந்த மீனவ பிரச்சனையில் அதிகம் பாவம் தமிழகத்துக்கு செல்ல வேண்டும். ஜனவரி மாதம், அடுத்த மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் செல்ல வேண்டும். இப்பொழுது வீரவசனங்கள் சூளுரைகள் எல்லாம் பேசிவிட்டு தமிழகத்துக்கு போனால் அங்கே பெரிய பிரச்சனை, பெரிய கழைபரமே நடந்துவிடும். ஆகவே ஆனாலும் ஆரம்ப முதலே நெகிழ்வுத்தன்மையோடு இனங்களுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் இவரும் ஒருவர். அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். அடுத்த செய்தி, விக்கி எங்க பக்கம் வர தயார், இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பாண்டு விக்கி ஓடுகிறார். நடுவுல வந்து சம்பந்தன் ஐயா இருக்கின்றார். இங்கே சம்பந்திகளை சம்பந்தன் ஐயா நடுவில் இருப்பது போன்ற ஒரு எனக்கு அப்படி ஒரு தோற்றம் வருகிறது. சம்பந்திகளை சம்பந்தன் ஐயா சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிறது, அவருடைய பெயரிலேயே சம்பந்தம் இருக்கிறது. அப்படி ஒரு சம்பந்தம். இது கலியினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. நல்ல சந்தோஷமான சில விஷயங்களும் பிரச்சனையான விஷயங்களுமா குடும்பங்களும். ஆமா, இதிலே கஜமுகன் ஒரு அண்மையில் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இளைஞர் பாராளுமன்ற அமர்விலே வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஒரு கோரிக்கை கடிதத்தை விடுத்திருந்தார். விக்னேஸ்வரன் அவர்கள் தனக்கு வேலைப்பழுவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இதிலே வந்து கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார். அதற்கு பிறகு வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் கூறியிருக்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அழுத்தம் காரணமாக இளைஞர் பாராளுமன்ற நிகழ்விலே விக்னேஸ்வரன் வந்து கலந்து கொள்ளவில்லை என்று இவர் நிராகரித்திருக்கிறார். எனக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, இளைஞர் விடயங்களில் நான் வந்து ஆர்வமாக ஈடுபடுவேன், வேலைப்பழுவு இருந்ததனால் தான் வரவில்லை என்று. ஆகவே அந்த ஒரு விடயத்தையும் பின்புலமாக கொண்டு இந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பார்வையிலே. அதே நேரம் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சி முடிந்து 7:30 மணி அளவில் கடந்த வருடத்திலே நடைபெற்ற சுவாரஸ்யமான தகவல்களை நியூஸ் பிளாஷ்பேக்லே பார்க்கக்கூடியதாக இருக்கும். 7:30 எமது நிகழ்ச்சி நிறைவடைந்த போது, ஆகவே கடந்த வருடத்திலே இடம்பெற்ற பல அசைவுகளையும் நமது மக்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஒன்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நேரமும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. செய்தியை அறிந்து அதன் பின்னர் இவற்றை அறிந்து மக்கள் மிகவும் தெளிவாக 2014 வரவேற்கலாம். இடதுசாரி கட்சி தலைவர்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்கின்ற செய்தி ஒன்று வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. இடதுசாரி சிந்தனை என்றால் என்ன? இப்ப அதை வியாபிப்பதற்கான நேரம் நமக்கு போதாது. இலங்கையில் இடதுசாரி என்ற சிந்தனையோட அரசியல் கட்சியில் இயங்குகிறதா? எமது நாட்டிலே இடதுசாரி சிந்தனை என்றால் என்ன என்பதை வந்து பிரஸ் ரிலீஸிலே சொல்ல முடியாது. அது ஒரு சாகரம் போன்ற ஒரு விடயம். ஆனால் இலங்கையிலே இடதுசாரி சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கிறதா என்றால், இடதுசாரி சிந்தனை உருவானதனுடைய அடித்தளமே கஜமுகன் முதலாளித்துவ வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம் என்பது. இலங்கையில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பான்மை சிந்தனை, சிறுபான்மை சிந்தனை. ஆகவே இடதுசாரி சிந்தனையினுடைய நோக்கம் வேறொரு திசை திருப்பப்பட்டதாகத்தான் இலங்கையில் இருக்கிறது. நல்ல ஒரு உதாரணம் நான் கூறுகிறேன். முன்னர் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஆரம்ப காலத்திலே மக்கள் விடுதலை முன்னணிக்கு அழைப்புதல் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை முன்னணியுடைய நிதி செயற்பாடுகளுக்கு உதவி அளிக்கும்.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்கள் விடுதலை முன்னணி அவர்களுடைய நகர்வுகளை மாற்றிக்கொண்ட பிறகு அந்த அழைப்புதல் அங்கிருந்து வருகிறதா என்பது கேள்விக்குறி. அவர்களால் நிதி செயற்பாடுகள் வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது முதலாளித்துவம் தொழிலாளர் வர்க்கம் என்பதை இப்பொழுது இவர்கள் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் என்று மாற்றிக்கொண்டார்கள். இந்தியாவில் மிகவும் அமைதியான மாநிலம் என்கின்ற செய்தியும் அதே நேரத்தில் அதிகப்படியாக கற்றுக்கொண்டவர்களுடைய மாநிலம் என்கின்ற பெருமையை கொண்டிருப்பது கேரளா. கேரளாவினுடைய ஆட்சி கம்யூனிசத்தோடு சம்பந்தப்பட்டதாகத்தான்